வெல்கம் டு 360 தமிழ். நம்ம சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடு ஸ்டோரியா பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இன்னைக்கு சீசன் 1லயே ஒரு சூப்பரான எபிசோடு மாட்டுச்சுங்க. அதனால தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோடு வேற லெவல்ல இருக்கும். சீசன் 2லயும் இதே மாதிரி ஒரு எபிசோடு வந்தது. ஆனா அந்த எபிசோடு வேற, இந்த எபிசோடு வேற. இதுலயும் அபிஜித்தை பேஸ் பண்ண மாதிரி தான் எபிசோடோட கதை போகும். நான் பிளாட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால நான் பிளாட்டை சொல்ல விரும்பல. அதே மாதிரி நம்ம எப்பவுமே கேட்கறது தாங்க, வீடியோ இப்பெல்லாம் பெருசா போக மாட்டேங்குது, உங்க சைட்ல இருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் தேவை. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஐப்ன்ற ஆப்ஷன் வந்ததுன்னா நீங்க ஐப் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிளாட் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால நான் பிளாட் எல்லாம் சொல்ல. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் அபிஜித் கார்ல வந்துட்டு இருக்காரு. செம்ம தூக்க கலக்கமா இருக்கு. கார்ல கொஞ்சம் இவர் தூக்க கலக்கத்தோட வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு சந்துல இருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்காங்க. எல்ப் எல்ப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே வண்டியை நிறுத்திடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு சோனா போல. அந்த சோனாவும் என்னோட அம்மாக்கு ஆபத்து, என்னோட அம்மாக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னம்மா பிரச்சனை, தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அந்த பொண்ணு தெளிவா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அந்த பொண்ணு பேய் பேய் மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த வீட்ல பேய்ன்ற மாதிரி சொல்றாங்க. எந்த வீடுன்ற மாதிரிலாம் இவர் டீடைல கேட்டுட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு பங்களா வீட்டை காட்டுறாங்க. அங்கெல்லாம் போக வேணாம் சார், என் அம்மாவை காப்பாத்தணும், இப்போதைக்கு நம்ம டீம் கிட்ட போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் சிஐடி ஆபீசர் தான், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட போலான்னு சொல்லும் போது இந்த வார்த்தையை இவர் சொல்லிட்டாரு. நீ காருக்குள்ள உட்காரு, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரும் பாக்குறதுக்காக அந்த பங்களா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துதான் இந்த பங்களா வீட்டுக்கு வரணும். இப்ப இந்த பங்களா வீட்டுக்கு வந்துடுறாரு. கொஞ்சம் பாலடைஞ்ச மாதிரி தான் இந்த பங்களா வீடு இருக்கு. என்ன அந்த பொண்ணு பேய் பேயின்லாம் கத்துனாலே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுக்கிட்டே செக் பண்றதுக்காக வராரு. சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு மியூசிக்கும் ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகுது. என்ன மியூசிக் பிளே ஆகுது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சரி செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அபிஜித்தும் செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இருட்டான பகுதி கிட்ட வராரு. அப்படி வரவரு தடிக்கி விழுற மாதிரி போறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல 2 பேரோட பாடி இருக்கு. ஒரு ஆணோட பாடி இருக்கு, ஒரு பெண்ணோட பாடி இருக்கு. இத பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இங்க கொலை நடந்திருக்கு, யாரு சம்பந்தப்பட்டு இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது இவர் பின்னாடி இருந்த சவுண்ட் கேக்குது. யாரோ நிக்கிற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவரும் பொறுமையா திரும்பி பாக்குறாரு. இப்ப நமக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு பேய் தான் இருக்கு. அந்த பேய் தலை அந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்கு. என்ன அந்த பக்கம் திரும்பி இருக்குன்னு யோசிக்கும் போது இவரை நோக்கி அந்த தலை திரும்புது. அதாவது 360 டைரக்ஷன்ல திரும்புது. அதை பாக்குற இவருமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. காலையில தான் அபிஜித்தும் கண் முழிக்கிறாரு. அந்த கோட்டை வீட்டுல தானே இவர் கண் முழிக்கணும், ஆனா இவரோட வீட்டுல கண் முழிக்கிறாரு. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு தான் இவர் கண் முழிச்சிருப்பாரு. நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி முதல்ல கதவை தட்டுறது யாருன்னு பாப்போன்ற மாதிரி கதவை திறக்கிறாரு. தயா தான் கதவை திறந்து வராரு. தயாவும் என்ன லேட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல வேலை முடிச்சுட்டு நேத்து நைட்டு வந்தது லேட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி நான் வீட்டுக்கு வரவே இல்ல, வேற ஒரு பகுதியில தான் விழுந்து கிடந்தேன், எப்படி வீட்டுக்கு வந்தனே தெரியலன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அபிஜித், என்னாச்சு அப்படின்ற மாதிரி தயா கேட்கிறாரு. இப்ப இவருமே நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ரீகால் பண்ணி சொல்லிட்டாரு. அதாவது வர வழியில சோனான்ற ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டா, அந்த பொண்ணுக்காக நான் ஹெல்ப் பண்றதுக்காக போனேன். அந்த இடத்துல நான் பேய பார்த்தேன், மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தயா ஷாக் ஆகுறாரு. இல்ல தயா, எனக்குமே ஒண்ணுமே புரியல, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அபிஜித்துக்கு நடுவுல ஒரு ப்ராப்ளம் வரும் பாத்தீங்களா, அதை பத்தி தயாக்கு நல்லாவே தெரியும். அதாவது அபிஜித் உடம்புக்குள்ள டோனின்ற வேற ஒருத்தன் வருவான். அதுதான் அந்த பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னமும் அபிஜித் உடம்புக்குள்ள டோனி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே தயாவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. முதல்ல இவனோட மைண்டை ரிலாக்ஸ் ஆக வைக்கணும் அப்படின்ற மாதிரி தயா யோசிக்கிறாரு. அது உன்னோட கற்பனையா இருக்கும், ஃப்ரீயா விடுன்ற மாதிரி தயா சொல்லிட்டாரு. இல்ல தயா, அது கற்பனை இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பவா செக் பண்ணி பாத்துடலான்ற மாதிரி தயா கூப்பிடுறாரு. இவங்க 2 பேருமே டிராவல் பண்றாங்க. எக்ஸாக்ட்டா அது என்ன பகுதின்றத அபிஜித்தால சொல்ல முடியல. பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. இப்படியே இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஒரு மயில் கல்ல பாக்குறாரு. நைட்டு நேரமும் இந்த மயில் கல்லை இவர் பார்த்திருப்பாரு. இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் சோனாவை பார்த்திருப்பாரு. தயா தயா, இந்த மயில் கல்லுல இருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நான் அந்த பொண்ணை பார்த்தேன், நீ கொஞ்சம் முன்னாடி போ, நான் இடத்தை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. மேற்கொண்டு இவங்க 2 பேருமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தயா, இந்த இடம் தான் நினைக்கிறேன், வண்டியை நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தயாவும் வண்டியை நிறுத்திடுறாரு. அந்த பொண்ணு ஒரு சந்து வழியா தான் ஓடி வந்திருப்பாங்க. இந்த சந்து வழியா தான் அந்த பொண்ணு ஓடி வந்தா, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்லிட்டு இருக்காரு. நீ வேணா பாரு, இங்க ஒரு பெரிய கோட்டை வீடு இருக்கும், பாலடைஞ்ச
மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அபிஜித் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய கோட்டை வீடு இருக்கு. 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா, நடந்துதான் அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. யாராவது இருக்காங்களா பாப்போன்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கதவை தட்டிட்டு இருக்காங்க. அப்ப கதவை ஒரு பொண்ணு திறக்கிறாங்க. அந்த பொண்ணை பாக்குற அபிஜித் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நைட்டு சோனான்னு ஒரு பொண்ணை பார்த்தாருல, அந்த பொண்ணு தான் கதவை திறக்கிறாங்க. அந்த பொண்ணுமே என்ன வேணும், நீங்க யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன ஞாபகம் இல்லையாமா, நைட்டு தானே என்ன பார்த்தன்ற மாதிரி அபிஜித் கேக்குறாரு. எது நைட்டு பார்த்தனா, நைட்டுலாம் நான் உங்களை பார்க்கல, விடிய காலையில் தான் நான் இந்த இடத்துக்கு வரவே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. எதுக்காக பொய் சொல்றேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உங்ககிட்ட நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன், முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எல்லாம் யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க சிஐடி ஆபீசர்ஸ், என்கிட்ட மறைக்காத, என்கிட்ட நீ ஹெல்ப் கேட்ட, இந்த வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, உனக்காக தான் நான் செக் பண்றதுக்காக வந்தேன், அதுக்குள்ள எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீயும் காரை விட்டு எப்படி கிளம்புனன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல சார், நான்லாம் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. சரி செக் பண்ணலான்ற மாதிரி உங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீடு பாலடைஞ்ச மாதிரி தானே இருந்தது, ஆனா இப்ப வீடு என்னமோ கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. ஹீரோ ஒரு இடத்துல ஒரு ஆணோட பாடியை பார்த்திருப்பாரு, ஒரு பெண்ணோட பாடியை பார்த்திருப்பாரு. அந்த பகுதியை பார்த்தா இப்ப எந்த ஒரு பாடியும் கிடையாது. தயா நான் இந்த இடத்துல தான் பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்குள்ள அதை கிளீன் பண்ணிட்டாங்க போலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரப்போற தகவலை பத்தி சொல்லிட்டேன், ஆளுங்களை வச்சுதான் இந்த இடத்த கிளீன் பண்ண, நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா அபிஜித் இந்த பொண்ணும் பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதனால தயா இருக்கார்ல, பிளட் இருந்து அதை கிளீன் பண்ணாலுமே காமிச்சு கொடுத்துறோம்ல, அதை வச்சு செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் ஏத்துக்கிறாரு. இப்ப தயா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொருளை வச்சு செக் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு இடத்துல ரத்தம் படிஞ்சு அதை கிளீன் பண்ணியிருந்தாலும் இது காட்டி கொடுத்துரும். அந்த இடத்துல செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா ரத்தம் படிஞ்ச மாதிரியே எதுவுமே தெரியல. ஒருவேளை நல்லா கிளீன் பண்ணிருப்பாங்க, ஆனா இங்க கண்டிப்பா ரத்தம் இருந்தது அப்படின்ற மாதிரி அபிஜித் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. சார் நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் சார், தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி அந்த சோனான்ற பொண்ணு சொல்றாங்க. இதனால தயா இருக்கார்ல, அபிஜித் நம்ம வெளியே போய் பேசிக்கலான்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாரு. இப்ப என்ன சொல்ற அபிஜித்னு கேக்குறாரு. இல்ல தயா நான் கண்டிப்பா வந்தேன், இந்த பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்கா, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அந்த லேடி ஜென்னை பார்த்தல, அவங்க அடையாளத்தை வரைஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் அந்த லேடியை மட்டும் தான் பார்த்தேன், ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம வரைய வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே ஆளை வச்சு அந்த லேடி எப்படி இருப்பாங்கன்றத வரைஞ்சிடுறாங்க. இந்த கோட்டைக்கு பக்கத்துல பெருசா வீடு இல்ல, கொஞ்சம் தள்ளி தான் கிராமம் மாதிரி இருக்கும். அந்த கிராமத்துல இருக்கவங்க கிட்ட இந்த படத்தை காமிச்சு விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. இப்ப டீமை சேர்ந்த எல்லாருமே தனித்தனியா விசாரிக்கிறதுக்காக போயிடுறாங்க. இந்த லேடியை பாத்திருக்கீங்களா, இந்த லேடியை பாத்திருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லையே, இந்த மாதிரி ஒரு லேடியை நாங்க பார்த்ததே இல்லையேன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த யாருமே பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கேக்குறவங்க அந்த கோட்டை வீட்டுக்கிட்ட இந்த லேடியை பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. எது அந்த கோட்டை வீடா, அங்க பேய் நடமாட்டம்லாம் இருக்கும், நாங்க யாருமே அங்க போக மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எது பேய் வீடா அப்படின்ற மாதிரி கேட்கிறவங்களுமே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த கிராமத்தை சேர்ந்த யாருக்குமே இந்த லேடி யாருன்றது தெரியல. ஒருவேளை வெளியூரை சேர்ந்த லேடியா இருப்பாங்களோ, அவங்க இந்த இடத்துக்கு வந்து கொல்லப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. சரி ஹோட்டல்ல தங்குவாங்கல்ல, ஹோட்டல்ல விசாரிச்சு பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்ததா ஹோட்டல்ல விசாரிக்கிறதுக்காக இவங்க போயிடுறாங்க. இப்ப டீமா ஒவ்வொரு ஹோட்டலா இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தயா ஒரு ஹோட்டல்ல விசாரணை பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடியை தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா சார், இந்த லேடி கூட 2 ஜென்ஸ் வந்தாங்க, 3 பேருமே ஒரு ரூம்ல தான் தங்குனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ரூம்ல தான் தங்குனாங்களா, எப்ப ரூமை வெக்கேட் பண்ணாங்க, அவங்களோட டீடைல்லாம் கிடைக்குமான்னு கேக்குறாரு. சார் டீடைல்லாம் தந்திருக்காங்க, நான் வேணா எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி அவர் டீடைல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த லேடியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோகிணி அப்படின்றது. இவங்க கூட விஷ்ணுன்னு ஒருத்தரும் முகேஷ்னு ஒருத்தரும் தங்கி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதுல இவங்களால விஷ்ணுவை ரீச்சே பண்ண முடியல, கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. ஆனா முகேஷை ரீச் பண்ணிடுறாங்க. அந்த முகேஷ் வீட்டுக்கு வாங்க சார், எதுனாலும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே டிராவல் பண்ணி முகேஷை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப முகேஷ் கிட்ட ரோகிணி எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன், நானே உங்ககிட்ட வரணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பேய் இருக்கிற இடத்தெல்லாம் போய் கேப்சர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்க 3 பேருமே வேலைலாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த கோட்டை வீடை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீட்டுக்கு போய் நம்ம வீடியோ எடுத்தா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப வருஷமாவே அங்க பேய் இருக்கிறதா ஊர்க்காரங்களா நம்புவாங்க. அதை எப்படியாவது நம்ம பிரேக் பண்ணணும், அந்த இடத்துக்குள்ள போய் வீடியோ எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஊர்க்காரங்களை மீறி தான் அந்த இடத்துக்கு இவங்க போயிருப்பாங்க. நைட்டு நிறைய இவங்க 3 பேருமே அந்த பகுதிக்கு போயிருப்பாங்க, வீடியோ கேப்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரோகிணி ரொம்ப பயப்படுறாங்க, ஆனா ஜென்ஸ் 2 பேர் கொஞ்சம் தைரியமா தான் இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்கல்ல, அப்ப திடீர்னு மியூசிக் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. என்ன மியூசிக் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போக போக அமானுஷ்யமா இந்த வீட்டுல நிறைய நடக்க ஆரம்பிக்குது. ரோகிணி செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. போக போக ஆண்களும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு உருவம் இருக்கு பாத்தீங்களா, மேல இருந்து இறங்கி வர ஆரம்பிக்குது. அதாவது அந்தரத்துல அந்த உருவம் பறந்து வந்துட்டு இருக்கு. அதை பாக்குற இவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க.
இப்ப திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் மாதிரி நடக்குது. என்ன வைப்ரேஷன்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. வந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, 2 பேரை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அதுல அந்த முகேஷ் மட்டும் ஓரளவுக்கு தப்பிச்சிடுறாரு. தப்பிச்ச முகேஷ் இருக்கார்ல, இங்க இருந்து ஓடிரணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி இருப்பாரு. இவர் கண் முன்னாடியே பேய் இருக்குல்ல, அவங்க 2 பேரை அடிச்சு காலி பண்ணிருக்கோம். அதை இவர் பார்த்திருப்பாரு. உடனே போலீஸ் கிட்ட போறதுக்கு இவருக்கு பயமா இருந்திருக்கும். அதனால தான் போலீஸ் கிட்ட போகாம இருந்திருப்பாரு. நாங்க எடுத்த வீடியோ இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை காட்டுறாரு. ஆக்சுவலா அபிஜித் ஒரு லேடியை பார்த்ததா சொன்னார்ல, அது இந்த லேடி தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அந்த ஜென்னும் இவர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஃபேஸை பார்த்திருக்க மாட்டாரு, பாடியை பார்த்திருப்பார்ல, அதை வச்சு இறந்து போய் கிடந்தது இவங்க 2 பேர் தான்றத சொல்றாரு. பிரச்சனை என்னன்னா பேய் தான் 2 கொலை பண்ணதுன்னு முகேஷ் சொல்றாரு. ஆனா பேய் எல்லாம் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. அது சரி, அந்த வீட்டுக்கு சோனான்ற ஒரு பொண்ணு தான் ஓனரு, அந்த பொண்ணை பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், ஓனர் சீக்கிரமா வரப்போறாங்க, அதுக்குள்ள நம்ம வீடியோ எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த விஷ்ணு சொன்னா, அதனால தான் நாங்க கொஞ்சம் சீக்கிரமா போய் வீடியோ எல்லாம் எடுத்தோம் சார், அந்த ஓனர் பொண்ணெல்லாம் நான் பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ ஓனர் பொண்ணு அந்த 2 பாடி இருக்கிறத எதுக்கு மறைச்சா, சோ கண்டிப்பா அவ ஏதோ தப்பு பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி அபிஜித் இந்த இடத்துல டீம் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பில்டிங்ல 2 பாடி இருந்திருக்கு, அது எப்படி காணாம போயிருக்கும், அவ கண்டிப்பா எதையோ மறைக்கிறான்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராங்க. இவங்க கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. அந்த சோனா கதவை திறக்கவே மாட்டாங்க. தயா கதவை உடன்ற மாதிரி அபிஜித் சொல்றாரு. இப்ப தயா ஒரு கிக்கு விட்டு அந்த கதவை உடைச்சிடுறாரு. இப்ப உள்ள வந்து அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தா பாத்தீங்களா, அந்த திங்ஸும் காணாம போயிருக்கு. திங்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க தேடி பார்க்கறாங்க. என்னதான் இவங்க தேடி பார்த்தாலும் சரி, அந்த பொண்ணு இருக்கிற பகுதியை இவங்களால கண்டே பிடிக்க முடியல. நம்மளை ஏமாத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சிருக்கா போல, நிச்சயமா அந்த பொண்ணு தான் இந்த 2 கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, என்னையும் கொலை பண்ண நினைச்சிருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன மட்டும் வீட்டுல விட்டுருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, ஊர்ல முதல்ல இந்த பேய் ஸ்டோரியை பத்தி தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஊர்ல இருக்க எல்லாரையும் ஒரு இடத்துல கேதர் ஆக வச்சு அவங்க கிட்ட இவங்க பேசி பாக்குறாங்க. அந்த பகுதியில பேய் இருக்கிறதா சொல்றீங்கல்ல, எப்படி பேய் இருக்கிறதா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. சார், ஆனியான்ற ஒரு பொண்ணு பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனா சார், பேய் பிடிச்ச மாதிரி தான் அந்த பொண்ணே இறந்து போனா, அந்த பொண்ணு பேயா மாதிரி அந்த இடத்துல நடமாடிட்டு இருக்கா. சில சமயம் அந்த பகுதி கிட்ட நாங்க நடந்து போவோம், அந்த இடத்துல ஆனியாவோட பேயெல்லாம் பல வாட்டி பார்த்திருக்கோம் சார், அதனால தான் நாங்க யாருமே அந்த பகுதிக்கு போறது இல்ல. சோனான்ற ஒரு பொண்ணு தான் அந்த வீட்டை வாங்கினா, பல வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டா, சீக்கிரமா வரப்போறதா சொன்னா, அவ வந்தாலா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பேய் பீசஸ் எல்லாம் இல்லன்றத நம்ம ப்ரூவ் பண்ணோன்ற மாதிரி சிஐடி ஆபீசர்ஸ் யோசிக்கிறாங்க. நைட் நம்ம இங்க ஸ்டே பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. பங்கஜ் கொஞ்சம் பயந்த டைப்ல, அவர் மட்டும் பயந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல பங்கஜ், நாங்க 2 பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி லேடிஸ்ல பூர்வி இருக்காங்க. இவங்க எல்லாருமே கொஞ்சம் தைரியமா தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. இதை பாக்குற பங்கஜுக்கு பயம் வருது. என்ன பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருக்கு, யாரோ ஆன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தயாவும் அபிஜித்தும் யோசிக்கிறாங்க. செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வைப்ரேஷன் மாதிரி ஏற்படுது. வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இவங்களுக்கே லைட்டா ஜர்க் ஆயிருது. என்ன இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாகுது. அந்த வைப்ரேஷன்ல இவங்க கொஞ்சம் தடுமாறலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பேய் மாதிரி ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை தயா தான் கொஞ்சம் தெளிவா பாக்குறாரு, மத்தவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. என்ன பேய் மாதிரி யாரோ போயிட்டு இருக்காங்க, யாரோ வேஷம் போட்டு தான் போயிருக்காங்க போலன்ற மாதிரி தயா யோசிக்கிறாரு. போக போக வைப்ரேஷன் அதிகமாகுது. இப்ப அந்த இடத்துல பறந்த மாதிரி ஒரு பேய் வருது. நான் பார்த்தது இந்த பேய் தான் அப்படின்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பேயோட தலை இருக்குல்ல, 360 டிகிரில ரொட்டேஷன்லாம் ஆகுது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க எல்லாருமே அதை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பயத்துல மயக்கம் போட்டு விழுந்தாங்களா இல்ல வேற எப்படியாவது மயக்கம் போட்டு விழுந்தாங்களா அப்படின்றது தெரியல. இப்ப காலையில முதல்ல பங்கஜ் தான் முடிக்கிறாரு. இப்ப பங்கஜுமே மத்தவங்க எங்கன்ற மாதிரிலாம் தேடி போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல விழுந்து கிடக்கிற தயாவை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப தயாவை எழுப்பிட்டு இருக்காரு. மத்தவங்கள போய் பாரு, நான் எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தயா சொல்லிட்டாரு. இப்ப மத்தவங்க எங்கன்ற மாதிரி செக் பண்றாங்க. பூர்வியை ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அபிஜித்தை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அபிஜித் எங்க தான் போனாரு அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீடு முழுக்க அபிஜித் எங்க இருக்காருன்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அபிஜித் எங்க போயிருப்பாரு, என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே இந்த இடத்துல பதட்டப்பட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க வேணான்னு சொன்னாங்க, அதை மீறி நம்ம வந்தது தப்பா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பங்கஜ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தயா இருக்கார்ல, நிச்சயமா பேய்லாம் இந்த விஷயத்த பண்ணல, யாரோ பேய் மாதிரி நடிச்சுதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தேன், அந்த பொண்ணு நிச்சயமா மனுஷி தான், பேய்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஊர்ல ஆனியான்ற ஒரு பொண்ணு தான் பேயா இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அந்த ஆனியாவை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி திரும்பி மக்கள் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த மக்கள் கிட்ட பேசி அந்த ஆனியாவை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கிறாரு.
அந்த ஆனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சார் கிட்ட தான் டியூஷன் படிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வரும். அந்த சார் கிட்ட கேட்டா உண்மை தெரியும்ன்ற மாதிரி இவங்களுமே சார் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. அந்த சாருமே ஆனியாவோட போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ஆனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அதே மாதிரி அப்பா அம்மா இருப்பாங்க. ஆனியா ஒரு டிராமால பேய் வேஷம் போட்டிருப்பாங்க. அப்பத்துல இருந்து அவங்களுக்கு பேய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பேய் பிடிச்சதுனால தினமும் நைட்டு கத்தலாம் செய்வாங்க. அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, டாக்டரை கூப்பிட்டு பார்ப்பாங்க, அதே மாதிரி மந்திரவாதிகளை கூப்பிட்டு பார்ப்பாங்க. வந்த ஒரு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணுக்கு பேய்லாம் பிடிக்கல, ஆக்சுவலா பேய் பிடிச்சிருக்கிறதா இவங்களா இமேஜின் பண்ணிருக்காங்க, உங்க பொண்ணுக்கு மென்டல் ப்ராப்ளம் தான் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தந்தா போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஆனியா பேய் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணிருக்க கயரெல்லாம் கழட்டிடுறாங்க. இந்த டாக்டரை போட்டு செம்மையா அட்டாக் பண்றாங்க. இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அட்டாக் பண்ணதுல அந்த டாக்டர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுவாரு. இவங்க தப்பிச்சு ஓடுறத தம்பி தங்கச்சி ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அக்கா நில்லுங்க, அக்கா நில்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை மீறி இவங்க வேகமா ஓடுறாங்க. அப்படி வேகமா ஓடுறாங்க பாத்தீங்களா, ஓடினவங்க மாடியில இருந்து பொத்துன்னு விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனியா முன்னாடிலாம் நார்மலா இருந்தா, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு தான் இப்படி மாறிட்டா, அவளுக்கு மென்டல் ப்ராப்ளம் ஏற்பட்டதா இல்ல பேய் பிடிச்சதான்றது எங்களுக்கே கன்ஃபியூஷனா இருந்தது. ஆனா அவ இறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அவ பேயா தான் மாறிட்டான்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவ இறந்து போனதை நீங்க கண்ணால பாத்தீங்களான்னு தயா கேக்குறாரு. அவ இறந்து போனதுக்கு பேரண்ட்ஸ் அடக்கம் பண்ற வேலையை பண்ணாங்க, சோ அவ இறந்து போனது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா தயாவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இப்ப தயாவும் அந்த வீட்டோட போட்டோவை பாக்குறாரு. அந்த வீட்டோட போட்டோல ஒரு இடம் மட்டும் வேற மாதிரி இருக்கு. அதாவது அந்த இடத்துல பொருளே இருக்க கூடாது, ஆனா இவங்க பார்க்கும்போது பொருள் இருக்கும். அது எப்படி ஆட் ஆயிருக்கு, அந்த பொருள்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தயா யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி அந்த வீட்டுக்கு நம்ம போகணும்ன்ற மாதிரி பங்கஜி கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் இருக்குன்ற மாதிரி தயா சொன்னார்ல, அந்த பொருளை நகர்த்தி பார்த்தா அடியில ஒரு வழி போகுது. இந்த இடத்துல என்ன வழி போகுது, இந்த இடத்துல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்டர் கிரவுண்ட் வழி மாதிரி தான் இருக்கு. இவங்களுமே வெளிச்சத்தை யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வந்தவங்களுக்கு நிறைய ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல மொத்தமா 3 பேரோட பாடி இருக்கு. ஒரு ஆணு ஒரு பெண்ணு, இதை தாண்டி ஒரு வயசான லேடியோட பாடி இருக்கு. அபிஜித் சொன்னதுபடி பார்த்தா கூட ஒரு ஆணு பெண்ணோட பாடி தான் இருக்கணும். இதை தாண்டி ஒரு வயசான லேடியோட பாடி இருக்கு. அந்த சோனாவை பொறுத்த வரைக்கும் அம்மா கூட வர மாதிரி தான் பிளான் இருக்கும். ஒருவேளை இதுதான் சோனாவோட அம்மா பாடியான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி அபிஜித்தோட Dress கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரிலாம் இவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு பக்கத்துல ரத்தம்லாம் சிந்தி இருக்கு. அபிஜித் சருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு கதவு திறந்த மாதிரி இருக்கு. அந்த கதவு வழியா அபிஜித் வெளியே போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. எங்க போயிருப்பாரா இருக்கும்ன்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அபிஜித்துக்கு மீரான்ற ஒரு பொண்ணு வீட்டுல வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊரை சேர்ந்த நிறைய பேர் இந்த இடத்துல தான் இருக்காங்க. அபிஜித்தும் கண்ணை முழிக்கிறாரு. நான் எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறாரு. நீங்க மயங்கி விழுந்து கிடந்தீங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக நாங்க தான் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ என்ன மண்டையிலேயே அடிச்சு லாக் பண்ணாங்க, பேய் பிசாஸ்லாம் இல்ல, வேற யாரோ தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அபிஜித் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கதவை திறக்கிறதுக்காக போறாரு. கதவை திறக்கிறதுக்காக ஒரு நபர் போனாரு பாத்தீங்களா, அவர் கத்துன மாதிரி பொத்துன்னு வந்து விழுறாரு. பேய் தான் வந்துருச்சு, பேய் தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் கத்திக்கிட்டே தான் விழுந்திருப்பாரு. இவங்களுமே ரொம்ப பயப்படுறாங்க. நீங்க முன்னாடி வராதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அபிஜித் எல்லாரையும் பின்னாடி அனுப்புறாரு. இப்ப அபிஜித் ஒரு பொருளை எடுத்துக்கிறாரு. வர பேயை நம்ம அட்டாக் பண்ணோம், வரது பேய் இல்ல, எவனோ ஒருத்தன் நடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஆனியாவோட பேய் இருக்குல்ல, இவர் அட்டாக் பண்ற மாதிரி பொறுமையா வந்துட்டு இருக்கு. இவருமே பதிலுக்கு அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்காரு. இறந்து போன ஆனியாவோட பேய் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அபிஜித் மட்டும் தைரியமா அடிக்கிறதுக்காக பக்கத்துல போறாரு. அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து யாரோ அபிஜித்தை அடிச்சு மயக்கமாக்குறாங்க. அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மீரான்னு ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்தாங்கல்ல, அவங்க தான் அடிச்சிருப்பாங்க. இவ எதுக்கு அடிச்சான்ற மாதிரி அபிஜித் யோசிக்கிறாரு. மீரா எதுக்காக அடிச்சன்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா மீரா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனியா உன்னோட வேலையை பண்ணுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விஷால் நீயும் வான்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் விஷால்னு வேற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. இந்த விஷாலும் மீராவும் பிரதர் அண்ட் சிஸ்டரா இருப்பாங்க. ஆனியா தான் இவங்களோட அக்காவா இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பசங்களா 2 பேரை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலா ஆனியா வந்து பேய் மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. இவங்களுமே கொஞ்சம் சப்போர்ட்டிவா சவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வைப்ரேஷன் எஃபெக்ட் எல்லாம் உண்டு பண்ணுவாங்க. இதை தாண்டி இந்த மீரா இருக்காங்கல்ல, பேய் மாதிரி அந்த இடத்துல பறந்து வருவாங்க. அப்படி பறந்து வரதுக்கு சில செட்டப்லாம் அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல அபிஜித் அட்டாக் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்ப தயாவும் டீமும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த 3 பேரையும் பிடிச்சிருந்தாங்க. இந்த 3 பேர்ல ஆனியாவை பொறுத்த வரைக்கும் மென்டலா பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அதனால கயரெல்லாம் போட்டு அவங்களை கட்டி வச்சிருக்காங்க. இப்ப மீதி 2 பேர்கிட்ட என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி
மாதிரி கேக்குறாங்க. இவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆன்யா மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பேய் வேஷம் போட்டாங்கல்ல, அதுக்காக நிறைய பேய் படம்லாம் பார்த்திருப்பாங்க. அப்படி பார்த்து மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இத ஒரு டாக்டர் சரியா புரிஞ்சிருப்பாரு. நான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறேன்ற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாரு. அந்த சமயம் இந்த ஆன்யா இருக்காங்கல்ல, கயரெல்லாம் கலட்டி அந்த டாக்டரை அட்டாக் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த டாக்டர் இறந்து போயிருப்பாரு. இது மட்டும் வெளியே வந்ததுன்னா ஆன்யாவோட லைஃபே போயிடும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிச்சிருப்பாங்க. அதனால பசங்க கிட்ட பேசி ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்யா இறந்து போயிட்ட மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. மேல இருந்து அவ கீழே விழுந்து இறந்து போயிட்டான்ற மாதிரி இந்த ஊரையே நம்ப வச்சிருப்பாங்க. உண்மையில வேற ஒரு பாடியை தான் இவங்க டிஸ்போஸே பண்ணிருப்பாங்க. அதாவது இறுதி சடங்கே பண்ணிருப்பாங்க. உண்மையான ஆன்யா மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி அதே வீட்டுல தான் வாழ்ந்திருப்பா. பேரண்ட்ஸ் வயசானதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ஆன்யாவை பாத்துக்கிறது அந்த தம்பி தங்கச்சியோட வேலையா மாறி இருக்கும். அதுதான் இந்த விஷால மீராவா இருப்பாங்க. ஆன்யாவை பொறுத்த வரைக்கும் பேய் மாதிரி மத்தவங்களை பயன்படுத்துறது தான் ஆபியா இருக்கும். சரி, ஆன்யா ஆசைக்காக அந்த விஷயத்த நம்ம பண்ண வைக்கலான்ற மாதிரி இவங்களும் யோசிப்பாங்க. யாராவது அந்த வழியா வந்தாங்கன்னா ஆன்யா இருக்காங்கல்ல, பேய் மாதிரி அவங்கள பயம்புத்திடுவாங்க. சோ இவங்களோட கஷ்டத்துக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க எப்பயோ வித்திருப்பாங்க. சோனான்னு ஒரு பொண்ணு தான் வாங்கியிருப்பா. அந்த சோனா வரப்போறதா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எப்படி ஆன்யாவை மெயின்டைன் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இதுக்கு நடுவுல அந்த பேயை கண்டுபிடிக்கிற ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. அந்த 3 பேரை நம்ம பயன்படுத்தி அனுப்பி விடணும்ன்ற மாதிரி இவங்களுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க வெளியே போனாலும் பிரச்சனை, போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி அட்டாக்லாம் பண்ணிருப்பாங்க. அதுல தான் 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த 2 பேரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது சம்பந்தமே இல்லாம சோனா இருக்காங்கல்ல, அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. நைட்டோட நைட்டா அம்மா கூட வந்துடுறாங்க. இவங்க அம்மாவை அட்டாக் பண்ணிட்டு சோனாவை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள சோனா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. அப்படி ஓடுனவங்க தான் அபிஜித் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அபிஜித் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அபிஜித் ஒரு சிஐடி ஆபீசர்னு இவங்களுக்கு தெரியும். அவர் கதையை முடிக்க வேணாம், பயன்படுத்தி மயக்கம் மட்டும் ஆக்கலான்ற மாதிரி இவங்களும் ஒரு புகையை போட்டு மயக்கமாக்கி இருப்பாங்க. அவர் மயக்கத்துல இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கார் கிட்ட போய் சோனாவை மட்டும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. அபிஜித்தை வீட்டுல போய் படுக்க வச்சிடுறாங்க. நாங்க காலையில வரும்போது எதுக்காக சோனா மாத்தி பேசினா அப்படின்ற மாதிரி தயா கேக்குறாரு. ஆக்சுவலா சோனாவோட அம்மா அவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்கல்ல, உன் அம்மாவை விடணும்னா நாங்க சொல்ற மாதிரி பேசணும்ன்ற மாதிரி இவங்க மிரட்டி இருப்பாங்க. காலையில அபிஜித்தும் தயாவும் வரும்போது இவங்க மிரட்டி தான் அந்த பொண்ணை அப்படி பேச வச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் பேசி இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருப்பாங்க. உங்க அக்காவை மறைச்சு வைக்கிறதுக்கும் உங்க அக்காவோட ப்ராப்ளம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கும் பயன்படுத்துற அளவுக்கு நீங்க நினைச்சது கூட ஓகே, ஆனா கொலை பண்ற லெவலுக்கு போனீங்கல்ல, அது கண்டிப்பா தப்பு தான். அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.